நம்ம ரேவதி இருந்துட்டு, இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ரேவதியால அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு பேசி, இலக்கியாவ பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வர முடியல. அது மட்டும் இல்லாம, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு, நேரா போயிட்டு இந்த ஒரு விஷயத்த பத்தி கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லி, இலக்கியாவ வெளிய கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெனைக்கிறாங்க. ஆனா, கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய போட்டு தள்றதுக்காக ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சூழ்றது மட்டும் இல்லாம, கடைசியா வேற வழியே இல்லாம, நம்ம ரேவதி விக்ரம் சாருக்கு ஃபோன் பண்ணி, "தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப்பு" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு உதவி பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார் கிட்ட கேட்க போறாங்க. விக்ரமும் இப்போ நம்ம ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியாவ காப்பாத்துறதுக்கும், அதாவது வெளிய கொண்டு வரதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கௌதம்க்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் ஒரு பக்கம், இலக்கியா அங்க எப்படி இருக்காளோ, என்ன கொசு கடியில பார்த்தீங்கன்னா, அவஸ்தைப்பட்டு இருக்காளோ, அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி இத பத்தி நம்ம மேல் இடத்துல சொல்லியே ஆகணும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் பணத்த வாங்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால மேல் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, இத பத்தி சொல்லலாம் அப்படின்னு போம்போது, இந்த பைரவியோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய தொரத்த ஆரம்பிச்சுறாங்க. உண்மையா சொல்லப் போற அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ கிளம்பி போய்க்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம ரேவதிக்கு வேற வழியே கிடையாது. யாராச்சும் ஒரு போலீஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விக்ரமுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம விக்ரமோட நம்பர் எப்படி தெரியும்? விக்ரம் சார எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே டவுட் இருந்துட்டு இருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வீட்ட விட்டு போனதுக்கு அப்புறமா, நம்ம ரேவதிக்கு எங்க போறது? என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும்போது, நம்ம இனியாவோட உயிரையே காப்பாத்திருக்காங்க. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் அதாவது நீங்க என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதி கிட்ட நம்பர் குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் விக்ரம் அதாவது நம்ம ரேவதி இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி, "நான் தான் ரேவதி பேசுறேன் தம்பி. இத எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா காப்பாத்துங்க. ஒரு மிகப்பெரிய உண்மை பார்த்தீங்கன்னா, இப்போ செத்து போக போகுது. அத காப்பாத்தணும்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, நம்ம இலக்கியாவ பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இலக்கியா அதாவது என்னோட மருமக உங்களுக்கே நான் ஏற்கனவே என் மகன பத்தியும், என்னோட மருமகன பத்தியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். மருமகள பத்தியும். அதனால உங்களுக்கே நல்லாவே தெரியும் என் மருமக எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு, அவள காப்பாத்துறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் விக்ரம் தம்பி. அப்படின்ற மாரி சொன்னோனே, "அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? எப்படி பார்த்தீங்கன்னா இலக்கியாவ அரெஸ்ட் பண்ணாங்க? எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அ இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னால முடிஞ்ச முயற்சி, அதாவது இதில என்ன தப்பு நடந்திருக்கும்? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இலக்கியாவ நான் ஈஸியா காப்பாத்திருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சார் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம விக்ரம் இதில இன்வால்வ் ஆகுறதுனால, ஈஸியா பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவ வெளிய கொண்டு வந்துரலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இலக்கியா சீரியல்ல விக்ரம் மாஸ் என்ட்ரி குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.